உயிரினங்களின் அழிவுக்கு பாதை வகுக்கும் பிளாஸ்டிக் பைகளின் ஆதிக்கத்திலிருந்து மீள சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் காகித பைகள் செய்து அசத்தி காட்டிய அரசு பள்ளி மாணவிகளின் விழிப்புணர்வு குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வீட்டு உபயோகப் பொருட்கள் முதல் உயிர்காக்கும் மருத்துவம் வரை அனைத்திலும் ஆதிக்கம் செலுத்துவது பிளாஸ்டிக் எனும் நெகிழி. ஏராளமான பரிணாமங்களில் உலாவரும் பிளாஸ்டிக்குகளில் அதிக விளைவை ஏற்படுத்தக்கூடியது மெல்லிய வடிவில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக். துணிப்பையை கொண்டு சென்று பொருட்கள் வாங்க சோம்பேறிப்பட்டு பிளாஸ்டிக் பையை நாடும் நாம் அதனால் ஏற்படும் பாதிப்பை நாம் மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள உயிரினங்களும் அனுபவித்து வருவதுதான் கொடுமை. ஆபத்தை விளைவிக்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மாற்று பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி உலக காகித பை தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சேலம் அருகே நிலவரப்படி பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவிகள் காகித பைகளை தயாரித்து அசத்தி இருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. காகிதத்தை பயன்படுத்துவோம். எந்த நம்ம கடைக்கு போனாலுமே பிளாஸ்டிக் கவர் தான் தராங்க. அது ரொம்ப அழியாத பொருளாக இருக்குது. அதனால இன்னைக்கு காகித நாள். எல்லா ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி காகித பை செய்கிறாங்க. எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இது சீக்கிரமாக அழிஞ்சிரும். அது ரொம்ப யூஸாக இருக்கும் சார். ரொம்ப நல்லா யூஸாக இருக்கும். இனிமேல் நம்ம பிளாஸ்டிக் கவரை ஒழிச்சிடணும் சார். அதனால நம்ம பேப்பர் கவர்ஸ் யூஸ் பண்ணணும். வீட்டிலேயே இந்த காகித பைகளை தயாரிக்க முடியும் என கூறும் மாணவிகள் எதிர்கால சந்ததியினரின் நலன் காக்க பிளாஸ்டிக் பைகளை ஒழித்து காகித பைகளை நாட வேண்டும் எனவும் கூறுகின்றனர். நார்மலாக ஒரு வீட்டுக்கு ஒரு யூஸ்னா கூட இந்த காகித பை செஞ்சு இது ஈஸியாக கடைக்கு கொண்டு போகலாம். இது சீக்கிரமாக மக்கவும் செய்யும். பிளாஸ்டிக் சீக்கிரமாக மக்காது. அது நமக்கு கெடுதலை தான் அதிகமாக தரும். பிளாஸ்டிக் பைகளை ஒழிக்கிறதுக்காக இந்த காகித பைகளை எல்லாருக்குமே அறியப்படுத்துறதுக்காக செஞ்சோம். மண்ணுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் நேசமிகு மனிதர்களாக இருப்பதோடு சூழலியல் பாதுகாப்பில் சிறிதேனும் அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்றால் மானுட சிந்தனை மேலோங்க வேண்டும் என்பதே இந்த மாணவிகளின் கருத்தாக உள்ளது. சன் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.